வணக்கம் மக்களே. இது வரைக்கும் பிஜேபி அப்படின்னு தான் ஒரு பார்ட்டி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அரசியல் கட்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜேபி. என்னடா சிஜேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது சமூக வலைதளங்களில் பயங்கரமான ஒரு பிரசித்தி பெற்ற கட்சியாக சமீபத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு எவனாவது கட்சி ஆரம்பிப்பான் ஐயா? ஏயா காக்ரோச் ஜனதா பார்ட்டி உனக்கு பேராயா கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தொடங்கியது ஒரு 30 வயது இளைஞர், ஒரு வேலை இல்லாத இளைஞர். தற்போது அவர் அமெரிக்காவில் வசித்து வர்றார். ஏன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கணும்? வேறு பேர் கிடைக்கலையா அவருக்கு? கட்சி ஆரம்பித்த ஒரு 3 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஃபாலோயர்ஸ். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். 15 மில்லியன் ஃபாலோவர்ஸை தற்போது வரை கடந்திருக்கு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கே கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான். முகநூலில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் கட்சியை ஆரம்பித்தவுடன், பதிவுகளை போட்டவுடன் கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஜென்சி தலைமுறையினர் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க, சிஜேபி கட்சியை ஆதரித்திருக்காங்க. யார் இந்த சிஜேபி? யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி? இந்த கட்சியின் பின்னால் இருப்பவர்கள் யார்? இந்த கட்சிக்கான தேவை என்ன? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எத்தனையோ கட்சிகள்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அஇஅதிமுக, மமுதிக, அஇஉகன்னு ஏகப்பட்ட கட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியா, புதுசாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே இயலும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குங்க. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. ஸோ அந்த வழக்கில் வாதிட்ட ஒரு இளம் வக்கீல், வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இளம் வழக்கறிஞராக இருக்க நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பதவிகளுக்கு செல்வதற்கு, அதாவது அந்த அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், இந்த நிறைய பதவிகள் இருக்குது. ஸோ அந்த பதவிகள்லாம் செல்வதற்கு வந்து எங்களுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது, இதை வந்து நீங்கள் முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கை போடுறாரு. அந்த வழக்கில் அவர் ஆஜராரு. ஸோ அப்போது பேசிய நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மதிப்பிற்குரிய சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை இளைஞர்களுக்கு பொறுமையே இல்லை, ரொம்ப அவசரப்படுத்துறீங்க. அது நிறைய இந்த வேலையில்லாத இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறீங்க, சிஸ்டத்தின் மீது, அதாவது அரசு அமைப்பின் மீது நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, கடுமையான ஒரு கரப்பான் பூச்சியை போல் நீங்கள் வந்து சிஸ்டத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறீங்க, ஒரு பேரசைட்ஸ் நீங்கள், அதாவது ஒரு ஒட்டுண்ணியை போன்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேலையில்லாத இளைஞர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் நடத்துகிறார். அதாவது அவன் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்விக்கி, சொமேட்டோ, ரேப்பிடோன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து நீங்கள் கரப்பாம்பூச்சியை போன்று மோசமானவர்கள் அப்படிங்கிறார். கரப்பாம்பூச்சியை பற்றி சூரியகாந்துக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு கரப்பான் பூச்சியை நீங்கள் அணுகுண்டு போட்டால் கூட கொல்ல முடியாது. உலகத்தில் நீங்கள் ஒரு அணுகுண்டு போட்டிங்கன்னா அந்த அணுகுண்டு எல்லா புல் பூண்டு மனிதர்கள் விலங்குகள் எல்லாரையும் கொன்றும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அழிச்சும் அந்த கதிர்வீச்சு. ஆனால் அந்த கதிர்வீச்சால் அழிக்க முடியாத ஒரே ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியை அழிக்கவே முடியாது. அந்த கரப்பான் பூச்சியினுடைய உடல் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே உணவு கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும் அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதற்கேற்றார் போன்று தன்னுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த கரப்பான் பூச்சி. ஸோ நம்மளை இந்த மாதிரி கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாரேன்னு கோவப்பட்ட உடனே இந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒரு இளைஞர் இதை விஷயத்தை கையில் எடுத்து அவர் முகநூலில் ஒரு பதிவை போடுறார், இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இது சிஜேபி பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்று போல தான் இருக்கும், ஒரே ஒரு எழுத்து தானே வித்தியாசம். பிஜேபி பி, இது சி, பிக்கு அடுத்து வர்ற சி, சிஜேபி, இதுதான் வித்தியாசம். ஸோ இது போட்ட உடனே இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பதிவை அவர் போட்ட உடனே ஃபாலோவர்ஸ் வந்து குமிகிறாங்க. எப்படி
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி பேசலாம்? வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை தானே வாங்கி கொடுக்கணும், அதற்குண்டான கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தணும். ஏற்கனவே நீட் வினாத்தாள் வெளியாகிருச்சு, 4 முறை நீட் வினாத்தாள் வெளியாகிருச்சு. அரசு என்ன பண்ணுது? விலைவாசி உயர்வுது, டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு குறைந்து கொண்டே போகுது, வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் இளைஞர்கள் போடுறாங்க, இளம்பெண்கள் போடுறாங்க. 3 நாட்களில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அரசுக்கு. உள்துறை அமைச்சகம் உடனே இன்ஸ்டாகிராம்கிட்ட கூப்பிட்டு இந்த பேஜை முடக்குங்க, இந்த சிஜேபி அப்படிங்கிற இந்த பதிவை போட்ட இந்த பேஜை வந்து முடக்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்னு கூப்பிட்டு சொல்லி இன்ஸ்டாகிராம் அந்த சிஜேபி பார்ட்டியோட இன்ஸ்டா பேஜை முடக்கிடுறாங்க. ஆனாலும் அந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிற அந்த நிறுவனர் அந்த சிஜேபி ஆரம்பித்து தற்போது இன்றைக்கி வேற ஒரு இன்ஸ்டாகிராம் இதை கிரியேட் பண்ணிட்டார், ஐடியை கிரியேட் பண்ணிட்டார். ஸோ அரசு வந்து முடக்க நினைக்குது. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுது மக்கள் மத்தியில். நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரையாக பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அதாவது ஒரு அணைக்கட்டில் ஒரு ஓட்டை வருது அப்படின்னா அந்த ஓட்டை எதனால் ஏற்படுதுங்கிறத அரசு ஆராயணும். மாறாக அந்த ஓட்டையை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தற்காலிக ஒரு நிவாரணம் வந்து செய்யக்கூடாது, நிரந்தர நிவாரணத்தை செய்யணும். ஸோ அந்த வேலையில்லா இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தது நுழைவு தான் இன்றைக்கி வந்து 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கட்சியில் இணைவதற்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கணும், ஒரு ஜென்சி கிட்ஸாக இருக்கணும், மிக முக்கியமாக வேலை இல்லாதவராக இருக்கணும், ஒரு குறைந்தது ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். ஸோ இதுதான் அந்த கட்சியில் இணையக்கூடியதுக்கான தகுதிகளை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதற்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சி அமைத்தால், இந்த சிஜேபி ஆட்சி அமைத்தால் இந்த முன்னாள் நீதியரசர்கள், இந்த முன்னாள் நீதிபதிகள்லாம் வந்து கவர்னர் பதவிக்கு போகிறத நாங்கள் தடுப்போம் அப்படின்னு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. மேலும் இந்த நீட் தேர்வு அதெல்லாம் இருக்காது, நீட் வினாத்தாள்லாம் இது லீக் ஆகாதுன்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சிஜேபி அப்படிங்கிறது வந்து இதற்கு பல்வேறு கதைகள் சொன்னாலும் உச்சநீதிமன்ற நீதிபதி வேலையில்லா இளைஞர்களை ஒரு கரப்பான் பூச்சி அப்படின்னு சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஆல்ரெடி படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவன் ஸ்விக்கி, சொமேட்டோ, ரேப்பிடோன்னு சொல்லி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கீங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நீங்கள் சொன்னால் அரசாங்கமே கேட்கும். அந்த பதவியில் இருந்துக்கிட்டு வேலையில்லா இளைஞர்களை பார்த்து நீங்கள் கரப்பாம்பூச்சின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் என்ன அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருமா வராதா? தலைமை நீதிபதி இன்றைக்கி மாற்றி சொல்கிறாரு, நான் வந்து அவங்கள சொல்லலை, நிறைய போலி வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ பொறுப்பான பதவியில் இருக்கவங்க தயவுசெய்து பொறுப்பாக பேசுங்க. இது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு மட்டுமல்ல, திமுகவில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், ராசா போன்றவர்கள்லாம் ரொம்ப கேவலமான பதிவுகளை போடுறாங்க. ஸோ அந்த கூட்டணியில் அந்த வரிசையில் இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் இணைந்துட்டாங்க. ஸோ ஒரு வேலையில்லா இளைஞன் அப்படிங்கிறவன்னா அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் படிப்பதற்கு, அவங்க பெற்றோர்கள் கடனை வாங்கி அவனை எவ்வளோ படிக்க வச்சுருப்பாங்க, அந்த பையனுக்கு வேலை இல்லைன்னா அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க பெற்றோர்கள் என்ன மன உளைச்சலுக்குள்ளாங்க, அந்த பையன் படித்த வேலை இல்லைன்னா குறைந்த சம்பளத்தில் வேலை பார்ப்பான், ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுவான், ரேப்பிடோ ஓட்டுவான், எவ்வளோ கஷ்டப்படுவான். அவனை நீங்கள் எள்ளி நிலையாடுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான வேகம், அந்த ஆவேசம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி சிஜேபின்னு வந்துருச்சு. அந்த கட்சியை நீங்கள் முடக்கலாம், பட் ஆனால் பல்வேறு விதங்களில் அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை பொறுப்பான பதவியில் இருக்கவங்க தயவுசெய்து பொறுப்பாக பேசுங்க, இல்லை என்றால் நீங்கள் கீழ்த்தரமான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.